என்னோட முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஒவ்வொரு குழந்தைக்கு ஒவ்வொரு மாதிரி தெரப்பி தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. சில குழந்தைங்களுக்கு ஸ்பீச் தெரப்பி மட்டும் தேவைப்படலாம், சில குழந்தைங்களுக்கு எல்லா விதமான தெரப்பியும் இன்டகிரேட்டடாக தேவைப்படலாம்னு சொல்லியிருப்பேன். அதுக்கு ரிலேட்டடாக இன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்தது. என்னன்னு சொல்கிறேன் கேளுங்க. இப்போ ஒரு பேரண்ட் வந்து அவங்க குழந்தைய கூட்டிகிட்டு வராங்க. அந்த பையன் வந்து 7 years old. ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் ஸ்பீக்கிங் டு த பேரண்ட். அட் த சேம் டைம் நான் வந்து அவங்களோட அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்டை வந்து கோத்ரூ பண்ணிட்டு இருக்கேன், என்னென்ன ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சைமல்டேனியஸாக ஐ வாஸ் அப்சர்விங் த சைல்டு, என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஹி வாஸ் ஜஸ்ட் செல்ஃப் டாக்கிங். அதோட என்னென்னா கொஞ்சம் ஸ்க்ரீமிங் பண்ணிட்டு இருந்தான், கொஞ்சம் சத்தமாக கொஞ்சம் சவுண்ட்ஸ் மேக் பண்ணிட்டு இருந்தான். அட் த சேம் டைம் ஹி வாஸ் கெட்டிங் அப், அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு திரும்பி வந்து உட்காருது, திரும்பி. ஸோ சிட்டிங் டாலரன்ஸ் இல்லை, செல்ஃப் டாக் நிறைய இருக்குது. இதெல்லாம் வந்து என்னென்னா ஹீஸ் ஆன் ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுச்சு. ஹீஸ் அன் ASD child. ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் கோயிங் த்ரூ த அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் கோத்ரூ பண்ணிட்டு இருக்கிறப்போ ஐ வாண்டட் டு டேக் த நோட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் பென் எடுத்துகிட்டு வந்தேன். அவன் என்ன பண்ணானா இமீடியட்டாக கிராப் பண்ணான் என்கிட்ட. ஸோ அதுக்கு என்னன்னா ஹீ வாண்டட் டு ரைட் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க, அவனுக்கு எழுதுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒரு பேப்பரையும் பென்சிலையும் கொண்டு வந்து அவனுக்கு கொடுத்தேன். கொடுத்த உடனே எனக்கு ஐ ஜஸ்ட் வாண்டட் டு நோ. எதுக்கு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஐ ஜஸ்ட் வாண்டட் டு நோ. அதுவும் ஒரு இன்புட் தான். அதில் என்ன பண்ணுறான், அந்த பேப்பரில் இந்த பென்சில் வச்சு என்ன பண்ணுறான், வெதர் ஹீஸ் டிராயிங், அவனோட பென்சில் கிரிப் எப்படி இருக்குன்னு நிறைய இன்புட்ஸ் கிடைக்கும் அதில். ஸோ அதனால் நான் வந்து அதை பென்சில் கொடுத்த உடனே என்ன பண்ணான் அப்படின்னா அந்த கேபிட்டல் லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, கேபிட்டல் லெட்டர்ஸ் மட்டுமே எழுதுனா, ஸ்மால் லெட்டர்ஸ் எங்கேயுமே எழுதவே இல்லை. எனக்கு அப்போ புரிஞ்சுது 7 yearsனா ஹீ ஷுட் பி ஆன் grade 1. பட் அந்த கிரேட் லெவலில் அவன் இல்லை அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது. அட் த சேம் டைம் ஹிஸ் பென்சில் கிரிப் வாஸ் குட். ஆனால் அந்த ஸ்பேசிங் இருக்கு இல்லையா, ஸ்பேசிங்கிற பேசிக்ஸ் வந்து அவனுக்கு தெரியல. ஸோ இதெல்லாம் வந்து லெட்டர் ஐடென்டிஃபிகேஷன் கண்டிப்பாக இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இன்புட் அவனோட இருக்கு. ஸோ இதை பார்த்துட்டு நான் அவன்கிட்ட கேட்குறேன், இந்த மாதிரி தெரப்பி போகிறானா அப்படின்னு கேட்குறேன். ஸ்பீச் தெரப்பி இதெல்லாம் போகிறானா, ஸ்பீச் தெரப்பி தேவைப்படும் அவனுக்கு, பிஹேவியர் தெரப்பி தேவைப்படும் அப்படின்னு சொல்லி. இப்போதைக்கு ஓட்டி மட்டும்தான் போகிறான் மேடம். ஸ்பீச் தெரப்பி வந்து உட்காரணும் இல்லையா, அதுக்கு வந்து சிட்டிங் டாலரன்ஸ் வேணும், அது உட்கார ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் ஸ்பீச் ஆரம்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஐ ரெக்கமெண்டட் ஹர், இங்கே வந்து பிஹேவியர் தெரப்பிஸ்டோட இன்டர்வென்ஷன் வேணும். பிஹேவியர் தெரப்பி தான் அவங்க வந்து ஓட்டி வந்து நீங்கள் வந்து ஸ்கில் ஓரியன்டாக ஃபைன் மோட்டார், கிராஸ் மோட்டார் அப்படின்னு சொல்லி இதை பண்ணுவீங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோயிங்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணும். பட் அட் சேம் டைம் சிட்டிங் உட்காரத்துக்கான இது வந்து பிஹேவியர் தெரப்பிஸ்ட் தான் பண்ண முடியும். ஸோ அவங்ககிட்ட என்ன நான் சொன்னேன்னா, ஹீ நீட்ஸ் பிஹேவியர் தெரப்பி இன்டர்வென்ஷன் வேணும், ஸ்பெஷல் எஜுகேட்டரோட இன்டர்வென்ஷன் வேணும், அட் த சேம் டைம் ஸ்பீச் தெரப்பிஸ்டோட இன்டர்வென்ஷன். இந்த எல்லாமே இன்டெகிரேட்டடாக பண்ணால் தான் அவனோட ப்ரோக்ரஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் சஜஸ்டிங்.